வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், ஞானசம்பந்த பெருமான் இந்த சிவபெருமான் மீது ஒரு தேவார பாடல் பாடியுள்ளார். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நினைத்தார் வினை ஆயினும் நையுமே அப்படின்னு சொல்லி, நினைத்தார் வினை ஆயின நையுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சிவபெருமான் என்னப்பன் சிவபெருமான நினைத்தாலே நம்மளுடைய வினைகள் எல்லாமே எப்படி போயிரும், நைந்து போயிரும், அதாவது ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சிவபெருமானை பத்தி இப்படி பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமான்னா, சிக்கலில் இருக்கக்கூடிய வெண்ணெய்நாதர், வெண்ணெய் பிரான், நவநீதீஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய என்னப்பன் சிவபெருமானை பத்தி தான் பாடியிருக்கார். அந்த சிவபெருமான் சிக்கல்ல எப்படி இருக்கார், நமக்கு எவ்வாறு ஆட்கொள்றார் இப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நீங்க முதல் முறையா இந்த ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். மல்லிகை வனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. அதற்கு இப்பத்திய பேரு வேண்ட. அந்த மல்லிகை வனத்துலதான் காமதேனு இருக்கு இல்லையா, தெய்வீக பசு. நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது அந்த காமதேனு அப்படிங்கிற தெய்வீக பசு. அது பூமியில இந்த மல்லிகை வனத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல நீராடுனுச்சு. அப்படி நீராடும் போது அதனுடைய பாலானது அந்த குளம் முழுக்க நிரம்பி போச்சு. பாருங்க, அந்த குளம் முழுக்க காமதேனுவின் பாலால நிரப்பப்பட்டது. தெய்வீக பசு இல்லையா, அதனால தானே பால் சுரந்து அந்த குளம் முழுக்க நிரம்பிடுச்சு. தண்ணிக்கு பதிலா அங்க பால் தான் அதிகமா இருந்தது. காமதேனு பசு நீராடி விட்டு அது கிளம்பிடுச்சு, போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம வசிஷ்ட மகரிஷி அவர்கள் வந்திருந்தாங்க. இப்படி வந்திருக்கும் போது எப்படி இப்படி ஒரு பால் குளமா இங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஞான திருஷ்டியில அவர் பார்க்கிறாரு. காமதேனு நீராடியதுனால தன்னாலேயே பால் சுரந்து இப்படி குளம் முழுக்க பால் குளமா ஆகி போச்சு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சின்றாரு. தெரிஞ்சின்ற உடனே என்ன பண்ணார் தெரியுமா, அத்தனை பாலையும் எடுத்து அதை காய்ச்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயால ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை வைத்து அவர் வழிபாடு செஞ்சின்றிருந்தார். யாரு, வசிஷ்ட மகரிஷி வழிபாடு செஞ்சின்றிருந்தார். அப்ப பாருங்க, காலம் கடந்தது. வழிபாடு எவ்வளவு நாளைக்கு அவர் அங்கேயே இருப்பார், கிளம்பலானார். உடனே இந்த வெண்ணெயால செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அத எங்கேயாவது நல்ல புனித ஸ்தலத்துல நம்ம இதை வச்சு ஸ்தாபிச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற நினைவுல அவரு அந்த வெண்ணெய் சிவலிங்கத்தை அப்படியே இரு கைகளாலையும் எடுக்க முயற்சி பண்றார். அது கைகளால எடுக்க முயற்சி பண்ணும்போது கைகளும் அதுக்குள்ள இருந்துட்டு, அந்த வெண்ணெய்நாதரும் அதுக்குள்ள இருந்துட்டு கைகளையும் எடுக்க முடியல, சிவலிங்கத்தையும் எடுக்க முடியல. அப்படி ஒரு சீனு அங்க போயிட்டு இருக்கு. எடுக்க முடியாத அளவு ஒரு காட்சி அங்க போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது வசிஷ்ட மகரிஷிக்கு தோணுது, இந்த சிவலிங்கமானது இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போக விருப்பம் இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்மோட சிவபெருமான் இப்படி திருவிளையாடல் பண்றார் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெண்ணெய் லிங்கத்திலிருந்து கையை பிரிச்சு எடுக்கிறார். அது ரொம்ப அந்த வெண்ணெய்நாதர்ல கை சிக்கிண்டு அந்த இடத்துல இருந்தே ஒரு வரமாட்டேன்னு சிக்கல் பண்ணதுனாலதான் அந்த ஊருக்கு சிக்கல் அப்படின்னு பெயர் வந்தது. இப்ப அந்த மல்லிகை வனம் தான் இந்த சிக்கல் அப்படின்னு புரிஞ்சிட்டோமா நம்ம. காமதேனு பசு இந்த சிக்கல் அப்படிங்கிற இந்த ஊர்ல தான் நீராடிட்டு போயிருக்கு. அதற்கு பிறகு இதே இடத்துலதான் நம்ம வெண்ணெய்நாதர், அதாவது வெண்ணெயாலேயே உருவாக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால வெண்ணெய்நாதரை அங்கேயே ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. ஸ்தாபிச்சு வழிபாடுகளும் நடத்திட்டு
கோவில் கட்ட என்ன தேவையோ அந்த மாதிரி சிவபெருமான அமைச்சு வச்சுட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். அதனாலதான் அவருக்கு என்ன பேருன்னா வெண்ணெய் பிரான், வெண்ணெய் நாதர், நவநீதேஸ்வரர் இப்படியெல்லாம் அவருக்கு பெயர் ஏற்பட்டுச்சு. சிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தான் இந்த நவநீதேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. என்னப்பன் சிவபெருமானின் லீலைகள் பாத்தீங்களா? வசிஷ்ட மகரிஷியோட கையிலிருந்து எடுக்க முடியாம சிக்கிண்டு இருந்ததுனாலதான் சிக்கல்னு பெயரும் வந்தது. நமக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து அருள் புரியணுங்கிறதுனாலதான் நவநீதேஸ்வரர்ங்கிற பெயர்ல அங்கேயே இருந்துட்டார். இப்படிப்பட்ட இந்த நவநீதேஸ்வரர் கோவில்ல தான் நம்ம சிக்கல் சிங்காரவேலர் இருக்கார் இல்லையா, அந்த முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து அனுப்புனா நம்ம உமையம்மை பார்வதி அம்பிகை. எதற்காக அப்படின்னா திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய சூரபத்மனை அழிக்கிறதுக்காகத்தான், அசுரனை அழிக்கிறதுக்காக தான் சக்திவேல் கொடுத்து அனுப்புனாங்க. இது ஒவ்வொரு கந்த சஷ்டி அப்பவும் இந்த நிகழ்வு இங்கே ஐதீக முறைப்படி நடக்குது. திருச்செந்தூர் முருகன் அங்கிருந்து இங்க வந்து இந்த சக்தி கிட்ட இருந்து சக்திவேல் வாங்கிட்டு போறதா ஐதீகம் இருக்கு. அப்பொழுது அந்த சக்திவேல் வாங்கும்போது அதனுடைய உஷ்ணம், ஆக்ரோஷம், ஏன்னா அசுரன் அழிக்கிறதுக்காக வாங்குறாரு இல்லையா, அதே போல அசுரனை அழிக்கிறதுக்காக உமையாம்பிகை கொடுக்கறதுனால அவங்களும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. நம்ம சிங்காரவேலரும் கோபத்துல இருக்கிறதுனால அந்த சக்திவேல் வாங்குற சமயத்துல மட்டும் சிங்காரவேலருக்கு அப்படியே வியர்த்து கொட்டும் பாருங்க. எப்படி இந்த அதிசயம் நடக்குது? இறைவனே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நடுவுல இப்படி கரெக்டா அந்த நாளில், கரெக்டா சக்திவேல் வாங்கக்கூடிய அந்த நாளில மட்டும் எப்படி சிங்காரவேலருக்கு அப்படி வேர்த்து கொட்டுறது? பக்கத்துல இருக்க அர்ச்சகர் ஒரு துண்டை வச்சுட்டு ஒத்தி ஒத்தி எடுப்பாரு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? சரியான அந்த நேரத்துல மட்டும் எப்படி வியர்க்குது அவருக்கு? அந்த சக்திவேலுடைய அந்த வேகம் தானே, அதுக்கு அனல் கக்கக்கூடிய அந்த வேகம் தானே இப்படி ஒரு வியர்வை வியர்க்கிறதுக்கு காரணமாயிருக்கும். பாருங்களேன், நம்ம சிக்கல் அந்த நவநீதீஸ்வரர் சன்னதியில மகனுக்கு அம்மா சக்திவேல் கொடுக்குறாங்க. மகன் அங்கிருந்துதான் அசுரனை அழிக்க கிளம்புறாரு. இந்த ஸ்தலத்துலதான் நம்ம திருஞான சம்பந்தர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேவாரத்தை பாடுறாரு. வினையார், வினை அதாவது நினைவார், நினைவார்னா நினைக்கிறவங்க, வினை ஆகுமே என்னது நைந்து, நினைவார் வினை ஆயுமே நைந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரை நினைச்சாலே போருமா, நவநீதேஸ்வரரை நினைச்சாலே போருமா, வினைகள் அத்தனையும் நைந்து போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அருள் இருக்காரு இங்க தேவாரத்துல. அதே போல சிக்கல் சிங்காரவேலனை வணங்கும் போது நமக்கான எதிரிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீ சிங்காரவேலனை நோக்கி நீங்க அந்த உங்களுடைய கவலைகளை, எதிரிகளை நீங்க காமிக்கும் போது அவர் சிங்காரவேலன் அத்துணை எதிரிகளையும் சம்ஹாரம் பண்ணிடுவார். உங்களுக்கு நல்ல விமோச்சனத்தை கொடுப்பார், சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை கொடுப்பார். அதாவது இதுல இருந்து என்ன நினைக்கிறோம், என்ன தெரியுது நமக்குன்னா, கனப்பொழுது நினைத்தாலே போறோம் அப்படிங்கிறது நினைக்கிறது இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க சிக்கலிலே இருக்கு தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. சிக்கலுக்கு போனோம்னா அந்த சிக்கல்லையே நமக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்கலிலே இருக்கு தீர்வு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.